நீங்களே இதுக்கு விஜய் ஃபேன் சொல்றீங்க. இது வந்து விஜய்க்கு தான் கெட்ட பேரு. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்க தலைவனை நீங்களே இறக்கிக்கிற மாதிரி இது. இதுக்கெல்லாம் முதல்ல விஜய் இப்போ கேட்கணும். விஜய் வந்து தலைவங்கிறீங்களே, அந்த ஜனநாயகன் விஷயத்துக்கு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கொடுக்கல. சென்சார் சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்கலன்னு கேட்கல. சிஎம் சார்னார் அந்த கரூர் விஷயத்தில். இப்போ ஜனநாயகனுக்கு வந்து பிஎம் சார் தடைப்பட்டார்ல, எங்க மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், பிஎம் சார் எனக்கு ஏன் சார் கொடுக்கல, ஏன் கேட்கல? ஒரு தலைவன் என்னன்னா அவன் முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் கேட்கணும், அவன் பண்ணணும். அதை விட்டுட்டு தொண்டறவங்க முன்னாடி டேய் நீ கேள்றா ஏற்றி விடுறதா அழகு. இதில் என்னங்க தமிழ் சினிமா ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டாங்க இதெல்லாம். உங்களை மாதிரி ஆளுங்களால தான் தமிழ் சினிமா கீழே படுதாளத்துக்கு போயிட்டுருக்கு. நீ பேசுகிற நீ அவ்வளோ பெரிய இதுவான்னு கேட்டால் நீங்கள் வந்து முதல்ல பரஸ்தி படம் பாருங்கள். நான் இப்போ சொல்கிறேன், அந்த படத்துக்கு வந்து ஒத்துதோ அந்த படத்துக்கு வந்து பொலிட்டிக்கலாக சப்போர்ட் பண்ணணும், இல்லை டிஎம்கே சப்போர்ட் பண்ணணும், டிவிக்கே சப்போர்ட் பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு படத்தை படமாக அணுக தெரியாது உங்களுக்கு. நீங்கள் முதல்ல தலைவன் சொல்கிறதுக்கு அதிக உங்களுக்கு வந்து இதே கிடையாது. நீ தமிழ்நாட்டை வாழவே தகுதி இல்லைங்கிறேன். இதில் இன்கேஸ் டிவிக்கெல்லாம் வந்து ஆட்சி அமைச்சிருச்சுன்னா இவனும் என்ன எந்த அளவுக்கு குதிப்பானு தெரில. இல்லை சொல்லப்போனால் அப்படி தான் இருக்குங்க. கரண்ட்டு ஒரு ரூலிங்கோட இது விஷயமே அப்படி தான் இருக்குது. இவனுங்க பண்ணுற விஷயம்லாம் பார்த்தா அப்படி தான். இந்த அணில்கள் தற்கூரிகள் சும்மா சொல்லுங்க பேர் தற்கூரின்னா சும்மா சொல்லல உங்களெல்லாம். ஒரு படத்தை படமாக தெரியலன்னா நீங்களாம் எதுக்கு படம் பார்க்குறீங்கிறேன். வாண்டடா அதாவது படம் பார்க்காம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது. நான் ஒரு என்னோட குரூப்பில் வந்து நான் ஒரு பதிவிட்டேன், படம் எப்படி இருக்குன்ட்டு. ஒருத்தர் வந்து ஸ்மைலி சிம்பிள் போட்டிருந்தார். படமே நீ பார்க்கல, படம் பார்க்காம நீ என்ன சிரிக்கிற ஸ்மைலி இல்லை வந்து படம் வேஸ்ட்டு சொல்கிறதுக்கு உங்களை என்ன தகுதி இருக்குடா அவனுக்குலாம்? விஜய் ஃபேன்ஸ் மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, மரியாதை இருக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களை நீங்களே திறந்தாழ்த்துக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. எனக்கு இதை பற்றி பேசினா கோபம் தான் அதிகமாக வருது. நான் சொல்கிற அளவுக்கு பெரிய தகுதி ஆளுன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் ஒரு படத்தை படமாக அடுக்க தெரியாது உங்களுக்கு நம்ம என்ன பேசினாலும் ஈக்குவல் டு ஷிட்டு தான், 0 தான். தயவுசெய்து நீங்களா விஜய் ஃபேன் சொல்லிக்காதீங்க வெளியில் போய், ஓகேங்களா? இதில் பராசக்தி டீமும் நான் தப்பு சொல்ல, ரைட் பண்ணான்னு சொல்ல. அவங்களும் அந்த மேடமும் வந்து சுதாகரும் தப்பாக தான் பேசியிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க அப்படி தப்பாக பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களாம் ஓகேமா? இதை பற்றி பேசிட்டே போகலாம். என் நண்பர்கள் எனக்கே ஏதாவது எதிராவாங்க, ஆகட்டும், அது தப்பு இல்லை, பரவாயில்ல. பட் இதுக்கப்புறமாவது ஒரு படத்தை படமாக பார்க்க பாருங்கள். இல்லையா டோட்டலாக சினிமா இண்டஸ்ட்ரிட்டே நீங்கள் போயிருங்க. நீங்களா இருந்து தான் சினிமா இண்டஸ்ட்ரி தூக்கி நிறுத்தணும்னா எந்த ஒரு டேஷும் கிடையாது, ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ